அதாவது மனிதர்களுக்கு மருத்துவம் என்பது தேவை. ஆனா, அது மென்மையான மருத்துவமா இருக்கணும். நமக்கு ஏன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மருத்துவம் வன்மையா புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கடினமான மருத்துவமாக மாறிவிட்டது. காரணம் நம்ம கடினமான உணவுகளை சாப்பிடுகிறோம். ரொம்ப ஆபத்தான உணவுகள சாப்பிடுறதுனால தான் நமக்கு இன்னைக்கு மருந்துகள் பார்த்தீங்கன்னா, அந்த மருத்துவர் என்ன குடுக்குறாரு? அதில என்ன இருக்கு? நமக்கு தெரியல. நம்மளால புரியல. எல்லாருக்கும் அது புரிய மாட்டேங்குது. மக்களுக்கு அது புரியாத மருத்துவமாக அது இருக்கிறது. அது சொன்னாலும் புரியாது. அந்த அளவுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ரொம்ப ஆபத்தான ஒரு உணவுகளை சாப்பிடுகிறோம். ஆபத்தான வாழ்க்கை வாழ்கிறோம். அதனால அதுக்கு வந்து கடினமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அதனால தான் நமக்கு கடினமான ஒரு மருத்துவம் தேவை. நம்ம பைக்ல போறோம், கார்ல போறோம், ஆக்சிடென்ட் ஆகுது, கால் முறிஞ்சு போகுது, அதை இணைக்கணும். இப்படி நம்ம வந்து கார்ல போறது, பைக்ல போறது இது எல்லாமே ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை. அப்ப கடினமான ஒரு வாழ்க்கை வாழ்வதால் தான், ஆபத்தான ஒரு வாழ்க்கை வாழ்வதால், நமக்கு ரொம்ப வன்மையான மருத்துவம் நமக்கு தேவைப்படுகிறது. அதுபோல நோய்கள் வன்மையான உணவுகளை சாப்பிடுகிறோம். மாமிசம் சாப்பிடுறோம், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, உப்பு போட்டு சமைச்ச உணவுகள சாப்பிடுறோம். இப்படி நாம சாப்பிடுற உணவு ரொம்ப வன்மையானது, ரொம்ப ஆபத்தான உணவுகள். ஏன்னா, இந்த உணவுகள சாப்பிட்டனால தான் சிறுநீரகமே செயலிழந்து போகுது. புற்றுநோய் வருது, ஆஸ்துமா வருது. இப்படி மோசமான பயங்கரமான உணவுகளை சாப்பிடுவதால், நமக்கு ஒரு பயங்கரமான மருத்துவம் தேவைப்படுகிறது. ஒரு வன்மையான மருத்துவம் தேவைப்படுது. அதனால நமக்கு வந்து மருத்துவம் என்பது மனிதர்களுக்கு தேவை. ஏன்னா மனிதர்களே மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவங்க தான் மனிதர்கள். மனிதர்களாக நம்ம மாறுனதுக்கே மனம் என்கிற நோய் தான் காரணம். அப்ப நமக்கு மருத்துவம் என்பது நமக்கு எப்பவுமே தேவை. நம்ம எப்பவுமே மனம்ங்கிற நோய் தான் நமக்கு பாதுகாப்பு. நம்ம மனிதர்களா மாறுனதுக்கு, மனிதரா இன்னைக்கு பாதுகாப்பா வாழ்வதற்கும் மனம்ங்கிற நோய் தான் நமக்கு வந்து மனிதர்களாக மாறி, அப்ப அது நமக்கு பாதுகாப்பை தருகிறது. அப்படி இருக்கும்போது, நமக்கு நாம எப்பவுமே நோயாளியா இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு. பிற உயிரினங்களப் போல நம்ம ஆரோக்கியமா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம இந்த மாரி சிந்திக்க முடியாது. அப்ப பிற உயிரினங்களைப் போல தான் நம்ம வாழ்வோம். அப்ப நம்ம உணவு சங்கிலிக்குள்ள மாட்டிருவோம். அப்ப நம்மள சிறுத்தையும், சிங்கமும் வந்து வேட்டையாடும். அதனால நம்ம வந்து மனம்ங்கிற நோயே நமக்கு பாதுகாப்பு. நம்ம நோயாளியாக இருந்தாலும், நம்ம மனம் என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. நோய் என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. அப்போ அதே நேரத்தில நம்ம மருத்துவத்தையும் நம்ம வாழ்க்கையில இணைச்சுக்கணும். மருத்துவமும் நமக்கு தேவை. அதே நேரத்தில நமக்கு வன்மையான மருத்துவம் தேவையில்ல. பயங்கரமான மருத்துவம் தேவையில்ல. புரியாத மருத்துவம் நமக்கு தேவையில்ல. புரியணும். நமது மருத்துவம் நமக்கு புரியணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எளிய மருத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்படின்னா எளிய உணவுகளை சாப்பிட வேண்டும். எளிய உணவுங்கிறது எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தழைகள். இதுதான் எளிய உணவு. இதைத்தான் சாப்பிட வேண்டும். வன்மையான உணவுகளை சாப்பிடக்கூடாது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், உப்பு இதெல்லாம் வன்மையான உணவுகள். இத சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்து போகும், சுகர் வரும், ஆஸ்துமா வரும், புற்றுநோய் வரும். அப்போ ஒரு பயங்கரமான மருத்துவம் உங்களுக்கு தேவைப்படும். புரியாத ஒரு மருத்துவம் அப்பதான் உங்களுக்கு தேவைப்படும். அதனால நமக்கு வந்து ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் எளிய உணவுகளை சாப்பிட வேண்டும். ஒரு எளிமையா வாழ்றோம்ப்பா, நான் எளிமையான ஆளு அப்படின்னா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நான் மாமிசம் சாப்பிடுறேன். எதுக்கு நீங்க எளிமையான ஆளுன்னு சொல்றீங்க? அப்ப ஏன் மாமிசம் சாப்பிடுறீங்க? ஏன்னா, அது வன்மையான உணவு. ரொம்ப ஆடம்பரமா வாழ்றவங்க, கடினமா, முரட்டுத்தனமா, முரட்டு குணம் படைத்தவர்கள், முரட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு தான் ஆடம்பரமான வாழ்க்கைங்கிறது ஒரு முரட்டுத்தனமான வாழ்க்கை. அவங்களுக்கு தான் ரொம்ப ஆபத்தான அவங்களுக்கு தான் அந்த உணவு சாப்பிடணும். நீ எளியவர்களாக உன்னை நீ உணர்கிறாய் எனும் பொழுது, நீ எளிய உணவுகளை சாப்பிட வேண்டும். எளிமையாக வாழ வேண்டும். எளிய உணவுகளை சாப்பிட்டால் நமக்கு எளிய மருத்துவமே போதுமானது. எளிய மருத்துவங்கிறது என்னது? பிறரது உதவி இல்லாமல் நாமளே செய்து கொள்கிற மருத்துவம். ஒரு மருத்துவர்ட்ட போய் நீ செஞ்சுக்கிற அப்படின்னா, உனக்கு புரியாத மருத்துவம் உனக்கு தேவைப்படுகிறது. ஏன் மருத்துவர்ட்ட போற? அப்படின்னா, நீ ஒரு புரியாத நோயால உனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. புரியவே மாட்டேங்குது. அப்ப அதற்கு தீர்வு. ஒரு நோய் வந்திருக்கு. ஒரு சுகர் வந்திருக்கு. அத பத்தி உனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அதற்கு தேர்ச்சி பெற்ற ஒரு மருத்துவர் தேவை. அதுக்கு நீ மருந்து தேடிக்க முடியாது. அப்ப காரணம் நீ வந்து வன்மையான உணவுகள சாப்பிடுற. சோறு, பூரி, பொங்கல், தோசை அப்படின்னு சாப்பிடுற. அதனால தான் உனக்கு சுகர் வந்தது. ஆபத்தான உணவுகளை சாப்பிட்டதால் ஆபத்தான பிரச்சனையில நீ ஆபத்துல மாட்டிக்கிட்ட. அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கு மருத்துவர் என்கிற ஒருவர் உனக்கு தேவைப்படுகிறார். அதுல அவர் கைதேர்ந்தவர். அதுவே நீ வந்து எளிய உணவுகளை சாப்பிட்டால், உனக்கு நீயே மருத்துவர் ஆயிக்கலாம். காய்கறிகள், பழங்கள், கீரைகள் சாப்பிட்டா மட்டும் நமக்கு நோய்கள் வராம போயிடாது. நமக்கு சிக்கல் அப்பவும் இருக்கு. காய்கறிகள், பழங்கள் சாப்பிட்டா கண்டிப்பா சுகர் வராது. ஆஸ்துமா வராது. அரிசி உணவுகள சாப்பிடாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அரிசி, கேழ்வரகு, கோதுமை,
மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதை சாப்பிடவே கூடாது. இதை சாப்பிடாமல் வெறும் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தழைகள் இதை மட்டுமே சாப்பிட வேண்டும். சாப்பிடும்போது நமக்கு சுகர் வராது. ஆனால் இதை சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாயிடுவோமா அப்படின்னா, கண்டிப்பாக இதை சாப்பிட்டாலும் நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும். செரிமான குறைபாடு இருக்கும். மலச்சிக்கல் இருக்க தான் செய்யும். அப்போ அதிலிருந்து குணப்படுத்துவதற்கு எளிய மருத்துவம் தேவை. சீரகம், வெந்தயம், ஓமம் இதெல்லாம் வறுத்து அரைச்சு அதை வந்து டீ போட்டு குடிக்கிறது. இந்த மாதிரி எளிமையான மருத்துவம் நமக்கு தேவை. எளிமையான மருத்துவம் இருந்தால் நமக்கு வந்து செரிமான குறைபாடு எதுவும் இருக்காது. அல்லது வேறு எது இல்லை எனக்கு செரிமான குறைபாடு இல்லை, ஆனால் வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, அதுக்கும் ஒரு கைவைத்தியம். அதான் மக்கள் மருத்துவம் என்பது. பிறரது உதவி இல்லாமல் நமக்கு நாமே செய்து கொள்கிற ஒரு மருத்துவம். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்கணும். எனக்கு தலைவலிக்குது என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு மருத்துவம். அவங்க சொல்லுவாங்க. அதுபோல் எனக்கு வந்து ரொம்ப அசதியாக இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ நீ கசகசாவை கொஞ்சம் இது மாதிரி பண்ணி சாப்பிடு. பிறரது உதவி இல்லாமல் மருத்துவர் என்கிற பிறரது உதவி இல்லாமல் நாமே நம்மை மருத்துவராக உணர வேண்டும். அப்போ அதற்கு நாம் எளிமையாக வாழணும். எளிய உணவுகளை சாப்பிடணும். அப்போ தான் நம்ம பிறரது உதவி இல்லாமல் பிறர்கிட்ட போய் நிற்காம நம்ம பிரச்சனைகளை நாமே சரி பண்ணிக்கலாம். வாகனங்களில் போகக்கூடாது, நடந்து போகணும். மனிதர்கள் அத்தனை பேரும் நடந்து போகணும், ஓடணும், விளையாடணும். அப்போ நமக்கு கைகால் முறிவுகள்லாம் ஏற்படாது. விபத்துகள் ஏற்பட்டு மரத்தில் ஏறக்கூடாது, ஆபத்தான வேலைகளை செய்யக்கூடாது. மரத்தில் ஏறக்கூடாது, வாகனங்களில் போகக்கூடாது. மரத்தில் ஏறினா பொத்துன்னு கீழே விழுந்து கைகால் முறிஞ்சு போகும். அப்போ அதை இணைக்கிறதுக்கு ஒரு மருத்துவர் கைதேர்ந்த ஒருத்தர்கிட்ட தான் போகணும். நீயே படிக்க முடியாது. அப்போ இன்னொருத்தர்கிட்ட நீ போகக்கூடாது. கைதேர்ந்த ஒருத்தர் அவர்கிட்ட போய் நீ போகக்கூடாது. உன் பிரச்சனை நீயே பண்ணிக்கணும் அப்படின்னா உன் வாழ்க்கையை நீ எளிதாக மாற்றிக்கோ. ஆபத்தான செயல்களில் நீ ஈடுபடக்கூடாது. அப்போ தான் நீ வந்து அப்போது ஆபத்தான மருத்துவம் உனக்கு தேவையில்லை. எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தால், எளிய உணவுகளை சாப்பிட்டாலும் காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டாலும் நமக்கு பிரச்சனை வரும். அதையும் சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ இந்த மாதிரி வெந்தயம், பூண்டு, சீரகம், ஓமம், சுக்கு, இஞ்சி இதெல்லாம் எளிய மருந்துகள். பிறரது உதவி இல்லாமல் நமக்கு நாமே செய்து கொடுக்குற. ஏன்னா இதுவே நமக்கு போதும். எளிய உணவுகளை சாப்பிட்டால் எளிய மருத்துவமே போதும். அதுவே ஆபத்தான உணவுகளை சாப்பிட்டால் அப்புறம் உங்களுக்கு புரியாத மருத்துவம் தான். உங்களுக்கு அது புரியாது. அவங்க கொடுக்குற மருந்தில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு உங்களுக்கு புரியாது. அதில் நல்லது இருக்கா கெட்டது இருக்கா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. புரியாத மருத்துவம். அதில் கைதேர்ந்த ஒருத்தர்கிட்ட போய் நிற்கணும். நான் இந்த மாதிரி ஆபத்தான உணவுகளை சாப்பிட்றேன், எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால் என்னை குணப்படுத்துங்க, எனக்கு சுகர் வந்துருச்சு, ஆஸ்மா வந்துருச்சுன்னு போய் நிற்க வேண்டியதான். அதனால் நம்ம வந்து மருத்துவம் மனிதர்களுக்கு தேவை. மனிதர்களாக வாழ்கிற வரைக்கும் நமக்கு மருத்துவம் தேவை. ஆனால் என்ன மருத்துவம் தேவை அப்படின்னா, எளிய மருத்துவம். நாம் செஞ்சுக்கிற மருத்துவம். அதான் மக்கள் மருத்துவம். அதான் மனிதர்களின் மருத்துவம். பிறர்கிட்ட போய் நிற்கக்கூடாது. பிறர்கிட்ட போயிட்டு அதாவது பிறர்கிட்டன்னா யார்? நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட யார்கிட்டையும் கேட்டுக்கலாம். ஒரு சின்ன பையன்கிட்ட கூட கேட்கலாம். இதுக்கு எனக்கு தலைவலிக்குது அப்படின்னா, அந்த சின்ன பையனும் ஒரு மருத்துவத்தை உனக்கு சொல்லுவோம். இதை பண்ணுங்கள் உங்களுக்கு தலைவலி சரியாயிடும். அந்த மாதிரி தான் மருத்துவம் இருக்கணும். நம்ம இன்றைக்கி மருத்துவர் அவருன்னு ஒருத்தர் இருக்கார். அங்கே எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் அல்லது அவர்கிட்ட தான் போய் நிற்கிறோம். அவர் ஏதோ ஒன்று எழுதி கொடுக்குறாரு. இந்த லேகியத்தை சாப்பிடுங்க, அது எப்படி தயாரிக்கப்பட்டது, என்ன கலந்துருக்கு எதுவுமே தெரியாது. கொடுக்குறாரு, சாப்பிட்றோம். கண்மூடித்தனமான மருத்துவம். இந்த மாதிரி காரணம் என்னென்னா, நம்ம அந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். கண்மூடித்தனமாக உணவுகளை சாப்பிட்டனால கண்மூடித்தனமான நோய்கள் வந்து விடுகிறது. அப்புறம் கண்மூடித்தனமான மருத்துவம் தான் நமக்கு தேவைப்படுது. அதுவே நீ எளிய உணவுகளை சாப்பிட்டா உன் பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனைகளை நீனே சரி பண்ணிக்கலாம். பெரிய வன்மையான உணவுகளை சாப்பிட்டா பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும், பெரிய பெரிய நோய்கள் வரும். அதனால் வந்து மருத்துவம் மனிதர்களுக்கு தேவை. ஆனால் அந்த எந்த மருத்துவம் மனிதர்களுக்கு தேவை? எளிமையான மருத்துவம் நமக்கு தேவை. எளிமையான மருத்துவம். பிறரது உதவி இல்லாமல் நமது பிரச்சனைகளை நாமே சரி பண்ணிக்கணும். என்ன பிரச்சனை வந்துடும் மனிதர்களுக்கு? எளிமையான ஒரு செரிமான குறைபாடு வரும், மலச்சிக்கல் ஏற்படும், செரிமான குறைபாடு வரும், அப்புறம் வந்து இந்த தலைவலி வரும், அப்புறம் சோம்பேறித்தனம் வரும், அப்புறம் பார்த்திங்கன்னா தலைவலி, சோம்பேறித்தனம், தூக்கமின்மை இதை வந்து நாமளே சரி பண்ணிக்கணும். கசகசா அந்த மாதிரி இஞ்சி, பூண்டு, செரிமான குறைபாடு, சீரகம், வெந்தயம், ஓமம் வறுத்து அரைச்சி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது, வெந்நீர் குளியல், உடம்பு வலி, இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள். இதை தாண்டி மனிதர்களுக்கு பிரச்சனைகள் வராது. எப்போ அப்படின்னா உணவில் கட்டுப்பாட்டோடு இருந்தால் இதை தாண்டி நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் போனோம்னு வச்சுக்கோங்க, மாமிசம்லாம் சாப்பிட்டா அப்போ சுகர் வரதான் செய்யும், ஆஸ்மா வரதான் செய்யும், புற்றுநோய் வரதான் செய்யும். மாமிசம் சாப்பிட்றது, அப்புறம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற மதுபானத்தை குடிப்பது, உடலுக்கு நன்மை தருகிற மதுபானத்தை குடித்தா
உங்களுக்கு அதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும். சும்மா ஆல்கஹால் அப்படி இப்போ கண்மூடித்தனமாக அடிக்கிறது. அப்புறம் அதுக்கு பார்த்தா கண்மூடித்தனமான ஒரு மருத்துவத்தை தான் தேடி போகணும். இன்னொருத்தர்ட்ட தான் போகணும். இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். அதனால் மருத்துவம்னா என்ன? எவ்வளவு தேவை? ஒரு எளிமையான மருத்துவம் கண்டிப்பாக மனிதர்களுக்கு தேவை. முற்றிலும் மருத்துவமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா பிற உயிரினங்கள் தான் அவைகளுக்கு தான் மருத்துவம் தேவையில்லை. காக்காய்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் நாய்களுக்கும் நரிகளுக்கும் மருத்துவர்கள் தேவையில்லை. ஏன்னா அவைகள் வந்து மனம்ங்கிற நோய் அவைகளுக்கு கிடையாது. அவைகள் நோய் எதிர்ப்பாற்றல்லாம் அதிகமாக இருக்கும். இயற்கையை தாங்கும். ஆனால் மனிதர்கள் மனம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு இயற்கையை தாங்கிக்கிட முடியாது. அதனால் அவங்களுக்கு நோய்கள் அதுவே ஒரு நோய். அந்த நோய் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த நோய் தான் நமக்கு பாதுகாப்பு. அதே நேரத்தில் அந்த நோயினால் தான் இந்த மாதிரி செரிமான குறைபாடு, தலைவலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. சின்ன சின்ன பிரச்சனைகள்லேயே நம்ம அதை சரி பண்ணிக்கணும். அதை பெருசாக கொண்டு போயிடக்கூடாது. நம்ம உணவில் கட்டுப்பாடு இல்லாத போது தான் நமக்கு இருக்கிற உடலில் உள்ள பிரச்சனைகள், தலைவலியோ அது பெருசாக மாறுவதற்கு காரணமாக இருக்குது. ஒரு புற்றுநோய் அது புற்றுநோயாக மாறுவதற்கு நம்ம உணவில் வன்மையான உணவுகளை சாப்பிடுவதால் தான் காரணம். அல்சரு இதெல்லாம் ஏன் வருது? சின்ன சின்ன புண்ணு வரதான் செய்யும். அதை வந்து நம்ம உணவிலே சரி பண்ணிக்கணும். இப்போ ரொம்ப வன்மையான உணவுகளை சாப்பிட்றதுனால தான் வன்மையான நோய்கள், பெரிய பிரச்சனைகளுக்கு நாம் போகிறோம்.